இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து காடை மிளகு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம். காடை மிளகு கிரேவிக்கு இப்போ எல்லா பொருளும் வச்சுருக்கோம். தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், கறி மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு, எண்ணெய், மிளகுத்தூள், பட்டை சோம்பு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கறிவேப்பிலை, உப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காடை கறி. நல்லா அலசிக்கலாம். வெங்காயத்தை இந்த தக்காளி நல்லா அலசிக்கலாம். பச்சை மிளகாய் அலசிக்கலாம். வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம் பொடி பொடியாக. வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போ தக்காளி அரிஞ்சிக்கலாம். நல்லா அலசிக்கணும். நல்லா சுத்தமாக அலசிக்கணும். நான் வந்து முழுசாக போட போகிறேன். முழுசாக கிரேவி இப்போ செய்ய போகிறேன். நல்லா சுத்தமாக அலசியாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய், தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். தெரிஞ்சிருவோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வருது. உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வாசனைக்கு, நல்லா கிண்டிட்டு இருக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ காடை கறி போட்டுக்கலாம். இப்போ கறி சேர்த்துக்கலாம். நான் முழுசாக போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் தக்காளி போடும்போதே வதக்கிக்கலாம். மூடி போட்டுக்கலாம். மிளகு பொடி தூவிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டணும். அந்த அளவுக்கு அடுப்பு கம்மியாக எரியணும், அனல் கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் வேகனா எரிஞ்சுதுன்னா அடி பிடிக்கும். வாசனைக்கு கொத்தமல்லி தழை, காடை மிளகு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். காடை மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காடை மிளகு கிரேவி சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.